Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான chicken 65 மசாலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எல்லார்கிட்டயும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் லாங் கேப்க்கு அப்புறம் இப்போதான் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் ரெகுலரா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ chicken 65 மசாலா செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் உடைச்சி ஊற்றுறேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம முட்டை ஆட் பண்ணுறோன்னா நம்ம சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி தான், சிக்கனில் நல்லா ஒட்டி எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம எக் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் chicken 65 மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிராண்ட் பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சக்தி சிக்கன் 65 மசாலா தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி சிக்கன் 65 மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இது மூணுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து மொறுன்னு வரும் நம்மளோட சிக்கன். அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. கார்ன்ஃப்ளவர் நீங்கள் கூட ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். அதனால நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதுங்க தயிர் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஜூஸியாக வரும் நம்மளோட சிக்கன். நல்லா வெளியில் வந்து நல்லா மொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். அதனால் இதை வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து chicken 65 மசாலா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும் தயிர். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா சேரணும். வேறு எந்த இந்த கடலை மாவு இதெல்லாம் நீங்கள் அரிசி மாவு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. chicken 65 ஃப்ளேவரே கெடுத்துரும். இது மட்டும் நீங்கள் சிம்பிளாக போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உள்ளே நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சிக்கன். நெக்ஸ்ட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த chicken 65 மசாலா ஆல்ரெடி வந்து சால்ட் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் தயிர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அதுக்கு நம்ம சால்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா வந்து சாறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கண்டிப்பாக ஒரு மினிமம் நீங்கள் 1 hour வந்து நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து chicken 65 மேக்னேட் பண்ணி வச்சதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் இப்போ இது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் நம்மளோட சூப்பரான chicken 65 எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பை.